அவங்களோட ரெஸ்கியூ கம்ப்ளீட் பண்ணாங்க செகண்ட் ஃப்ளோரில். ஸோ உள்ள ட்ராக்கான ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ் டீம் அவங்களோட மெடிக்கல் டீமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவர் வந்து சேஃபாக வந்து வீல் ஸ்ட்ரெச்சரில் ரெஸ்கியூ பண்ணி இப்போ அவரை வந்து அங்கே மெடிக்கல் போஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 400 கேஜி வரை வெயிட் பண்ணக்கூடிய கேஜி இருக்குது. ஸோ அதில் அட் அ டைமில் 4 மெம்பர்ஸ் வரை நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ண முடியும். ஸோ மெரினா டீம் அவங்கள ரெஸ்கியூ கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அது மேலே ட்ராப் ஆன விக்டிமை ஃபயர்மேன் லிஃப்ட் மூலமா அவரை மெடிக்கல் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இபி போர்டில் ஃபயர் ஆகுது. ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, ஃபயர் வந்து வாட்டரை வச்சு அட்ரஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே உள்ள எலக்ட்ரிகேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம நியர்பை இருக்க CO2 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு தான் வந்து அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பொறுத்தளவுக்கு பாஸ் சிஸ்டம் வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம புல் த சேஃப்டி பின், எக்ஸ்டிங்விஷனில் இருக்க சேஃப்டி பின்னை நம்ம புல் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து எய்ம் த பேஸ் ஆஃப் த ஃபயர். ஸோ ஃபயர் எங்கே ஆகுதோ அந்த பேஸில் நம்ம அந்த டிஸ்சார்ஜிங் டியூபை, அந்த டிஸ்சார்ஜிங் நாசிலை வந்து எய்ம் பண்ணணும். தேர்டு வந்து ஸ்க்வீஸ் த நாசில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்டிங்விஷிங் மீடியத்தை வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வெளியே கொண்டு வரோம். ஃபோர்த்து வந்து நம்ம ஸ்வீப் பண்ணி அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாஸ்ன்ற சிஸ்டமை, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை ஆப்ரேட் பண்ணணும். ஸோ பப்ளிக் சைடில் யாராவது ஒரு ட்ரை பண்ணலாம், வாலண்டியர்ஸ். இன்னொன்று